அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ரமலானுடைய முதல் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய இரவு தொழுகையை யார் ஒருவர் இறை நம்பிக்கையுடனும் மன தூய்மையுடனும் தொழுகின்றார்களோ அவருடைய பாவங்கள் முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த இரவு தொழுகையை தொடர்ச்சியாக தொழுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் வழங்குவானாக என்று கேட்டு இந்த ரமலானுடைய ஒரு தொடர் பயானில் குர்ஆனில் கூறப்படுகின்ற சாலிஹீன்கள், நல்ல மனிதர்கள், குர்ஆனிலே நபிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது அல்லாத சாதாரண நம்மை போன்ற மனிதர்களும் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதனை நமக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக ஒரு சில சாலிஹீன்கள் நல்ல மனிதரை பற்றி அல்லாஹ் வல்ல ரஹ்மான் தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகின்றார். எனவே அந்த தலைப்பில் குர்ஆனிலே இந்த சாலிஹீன்களை பற்றி எத்தனை பேர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்ற வரிசையிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக சாலிஹீன்கள் அப்படின்னு சொன்னால் அதனுடைய இலக்கணம் என்ன? சாலிஹீன்கள் என்றால் நல்லவர்கள் என்று நாம் பொருள் பெறுகின்றோம். சீர்திருத்தவாதிகள், பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மக்கள் என்றெல்லாம் இதற்கு பொருள் கொடுக்கலாம். சாலிஹீன் என்றால் முஸ்லிம் அப்படிங்கிறது அதை தாண்டிய ஒரு நிலையில் உள்ளதுதான் சாலிஹீன் என்பது. முஸ்லிம் என்று சொன்னால் அவர்கள் நாவாலோ கரத்தாலோ பிற மனிதர்களுக்கு தீங்கு செய்யாதவர்கள், அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் என்று உலகத்துடைய சமுதாயம் சம்பந்தப்பட்ட மக்களுடன் வாழும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ளக்கூடிய பண்புகள் என்ன என்பதனை விளக்கக்கூடியதான் இஸ்லாம் முஸ்லிம். அப்ப முஸ்லிமாக நீங்கள் ஒரு தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால் அவர் எப்படி இருக்க வேண்டும், தொழுவது, நோன்பு வைப்பது மற்றும் இன்ன பிற கடமைகளை செய்வது என்பது அது வேறு விஷயம். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் சம்பந்தப்பட்டது. ஆனால் உன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால் நீ எப்படி வாழ வேண்டும் என்றால் பிற மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக நீங்கள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். உங்களுடைய கரத்தாலோ நாவினாலோ பிறர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாது. மனம் வருந்தக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய நாவிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்துவிடக்கூடாது. அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் முஸ்லிமுடைய பண்பு. ஆனால் அல்லாஹ்விடத்தே நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பு, அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சாலிகான மனிதனாக இருக்க வேண்டும். முஸ்லிமாக இருப்பது உலக மக்களோடு அவர் எப்படி தன்னுடைய பண்புகளையும் தன்னுடைய குணங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது வேறு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாலிஹீனாக, சாலிஹாக ஒரு நல்ல அமலை, நல்ல நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்குண்டான இலக்கணத்தை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே மிக அழகாக எடுத்து வைக்கின்றார். 3வது அத்தியாயத்திலே 113, 114, 115 இந்த வசனத்திலே முஸ்லிம் என்று சொல்லுவதை விட தன்னை சாலிஹ், நான் ஒரு சீர்திருத்தவாதி, நான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மனிதன் என்பதை அவர் தெளிவாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்றால், லைசு சவாஅன் மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்-லைலி வஹும் யஸ்ஜுதூன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வ உலாயிக மினஸ் ஸாலிஹீன் وما يفعل من خير فلن يكفروا والله عليم بالمتقين. இந்த வசனத்திலே ஒரு சாலிஹ் தன்னை நான் சாலிஹாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள மனிதனாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதனாக,
அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்த மனிதனாக நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அவர் சாலிஹ் ஒரு பண்பை பெற்றிருக்க வேண்டும். ஒரு சம்பவம், அதாவது யூதர்களை பற்றி சொல்லி வரும் பொழுது யூதர்களிலும் சில நல்ல மனிதர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பொதுவாக விதிவிலக்கு என்று ஒரு சட்டம் இருக்கின்றது அல்லவா, பொதுவான சட்டத்திலிருந்து ஒரு சிலது விதிவிலக்காக ஆகும். அந்த மாதிரி விதிவிலக்கானவர்களும் அந்த யூதர்களில் இருந்திருக்கின்றார்கள். லைசு சவாஅம் மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி. அதே யூதர்களிலே இஸ்லாத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலி பண்ணுவதற்குண்டான எல்லா வேலைகளும் செய்தார்கள். ஆனாலும் அவர்களில் சில நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுவார்கள். ஃபீ ஆனாஇல் லைலி, இரவிலும். இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடிய நல்ல மக்களும் அவர்களே இருந்தார்கள். அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இருக்கின்ற தௌராத்தின் வேதம், அந்த வேதத்தை இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களும் இருந்தார்கள் அந்த யூதர்களே. அப்துல்லா இப்னு சலாம் அதற்கு ஓமையாக உதாரணம் எடுத்து காட்டுவார்கள். அதே போல அப்துல்லா இப்னு சலூல் என்ற ஒருவர் இருந்தார். அவர் யூத சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஒரு யூதனுடைய தலைவனுடைய மகனாக பிறந்தவர் தான் அவர். முனாஃபிகளின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் அப்துல்லா இப்னு சலூல், அவருடைய மகனும் அப்துல்லா தான். அந்த தலைவனுக்கு பிறந்த மகன் இருக்கின்றார். அவர் மிக நேர்மையாக நீதம் உள்ளவராக அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய மனிதராக வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களும் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய முதல் பண்பு என்ன? யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைலி, இரவு நேரங்களில் இறைவசனங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஹும் யஸ்ஜுதூன், தொழுகின்ற நிலையிலே தொழுகும் பொழுது இறைவசனங்களை ஓதக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருந்தது. இது முதலாவது பண்பு. அப்ப நாம் 5 நேரம் தொழுகிற பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு கடமை, அது தனி. ஆனா அல்லாஹ்வுடைய நேரடியான ஒரு அன்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, மன்னிப்பை, இதை பெற வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது அவருடைய பண்பு என்ன இருக்க வேண்டும்? இரவு நேரங்களிலே தொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு தொழுகை, கியாமுல் லைல். இதை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன விளக்கம் நான் சொல்லியாகணும். ஏனென்றால் இது தெரியாதவர்கள், புரியாதவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் தானே இரவிலே தொழுதார்கள் ரமலானுடைய காலத்தில். மற்ற நேரங்கள் எல்லாம் தொழுகவில்லையே, ஜமாத்தாக தொழுகவில்லையே. இவர்கள் இரவு நேரத்தில் என்ன செய்கின்றார்கள்? 30 நாட்கள் தொழுகின்றார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகையும் இதையும் ஒன்றாக போட்டு குழப்பிக் கொள்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்கின்றார்களே. தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது வேறு, இரவு தொழுகை கியாமுல் லைல் என்பது வேறு என்று சொல்கின்றார்களே. அதற்கும் இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? குறிப்பிடுகின்றான். ஆனா அல்லைல், அதாவது கியாமுல் லைல் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அத்திபி ஸலாத, சூரத் அல் முஸம்மில் அப்படிங்கிற வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது துமில் லைல, இரவில் எழுந்திருப்பாயாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எழுந்திருப்பன தூங்கி எந்திரிச்சாலும் எழுந்திருப்பதுதான், தூங்காமல் விழித்திருந்து எழுந்து தொழுவதற்கும் எழுந்திருப்பதுதான். ஏனென்றால் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வைதா கும்தும் இல ஸலாத்தி, தொழுகைக்கு நீங்கள் தயாரானால், அங்கே கும்தும் வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினார். எழுந்தால் அப்படி என்ன அர்த்தம்? தயாரானால், தொழுகைக்கு நீங்கள் தயாரானால். இரவு தொழுகை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை என்பது எப்படி சொல்லினார்? துமில் லைல, இரவிலே நீ எழுந்து தொழு அப்படிங்கின்றார். அப்ப தூங்கி எழுந்து தொழுதாலும் சரி, அல்லது தூங்காமல் இருந்து தொழுவதற்கு தயாரானாலும் சரி. அங்க ஒளிச்செய்வது சம்பந்தமாக 5 நேர தொழுகையில் ஒளிச்செய்யணும்ல, தொழுகைக்கு ஒளிச்செய்யணும் அல்லவா? அந்த தொழுகை பற்றி சொல்லும் பொழுது ஒளிச்செய்வதற்கு நீ தயாராகுங்கள். அதே வார்த்தையில் தான் இந்த இரவு தொழுகைக்கு அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். கும் நபியை எழுந்திரே, எழுந்து தொழு என்று சொல்கின்றான். சரி, அப்ப தூங்காமல் தொழுதால் அதற்கு பேர் கியாமுல் லைல், இரவு, அதாவது இரவில் நின்று வணங்குவது என்று பொருள். தஹஜ்ஜுனா என்ன? ஃபதஹஜ்ஜது லக, ஃபதஹஜ்ஜது நாஃபிலத்தன் லக, குர்ஆன்ல சொல்கிறான். ரெண்டையும் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். ஃபதஹஜ்ஜது நாஃபிலத்தன் லக, இரவிலே நீ தூங்கி எழுந்து தொழு. தஹஜ்ஜத் அப்படிங்கிறது தூங்கி எழுந்து தொழுவது. அப்ப தூங்கி எழுந்து தொழுதாலும் அந்த இரவு தொழுகைதான், தூங்காமல் தொழுதாலும் அதற்கும் இரவு தொழுகைதான். கியாமுல் லைல் என்று தூங்காமல் தொழுதால் பேர் சொல்லப்படும். தூங்கி எழுந்து தொழுதால் தஹஜ்ஜத் என்று பெயர். பேர் 2, ஆனால் செயல் ஒன்றுதான்.
இரவு தொழுகை. என்ன தொழுகை? 8 ரக்காத். இதே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செயலை ஆயிஷா நாய் அவர்கள் மிக தெளிவாக விரிவுபடுத்துகின்றார்கள். நீங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. இரவு தொழுகை தூங்கி எந்திரிச்சு தொழுதும் சரி, அல்லது தூங்காமல் அவர்கள் தொழுதாலும் சரி, இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அன்னை ஆயிஷா அவர்கள் மிக தெளிவாக சாதாரண ஒரு மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே சொன்ன பதில் என்ன? அது ரமலானாக இருந்தாலும் ரமலான் அல்லாத காலமாக இருந்தாலும் இந்த இரவு தொழுகை என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் தொழுதார்கள். அப்ப சரிங்களா? தூங்கி எந்திரிச்சு தொழுதாலும் அதுக்கு பேர் தஹஜ்ஜத், அவ்வளவுதான். தூங்காமல் தொழுதால் அதற்கு பேர் என்ன? கியாமுல் லைல், இரவு நின்று தொழுவது. அப்ப இந்த தொழுகையை ஆயிஷா அவர்கள் தெளிவாக சொல்லும் பொழுது, ரமலானா இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு தொழுகிறோம்ல, இந்த தொழுகை தொடர்ச்சியாக தொழுதாலும் சரி, அல்லது நீங்க தொழுகவே இல்லை என்றாலும் சரி, அல்லது ஒரு நாள் தொழுகிறீங்க, 2 நாள் தொழுவீங்க, 2 நாள் விட்டுறீங்க, அல்லது 30 நாள்ல 10 நாள் தொழுகிறீங்க, 10 நாள் விட்டுறீங்க, அப்புறம் 5 நாள் தொழுகிறீங்க, அப்புறம் 5 நாள் தொழுகை விட்டுறீங்க, அல்லது மற்ற காலங்களில் நீங்க என்ன செய்யலாம்? இஷாவுக்கு முன்னாடியே தொழுகலாம். மற்ற காலங்களிலும் இஷாவை தொழுதுட்டு சுன்னத்து அந்த வித்திர எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்? இதே இரவு தொழுகை தொழுதுட்டும் இருக்கலாம். அப்படி தொழுது பார்த்தா அதுக்கு கியாமுல் லைல். இரவில் தூங்கி எழுந்து தொழுதால் அதுக்கு பேர் என்ன? தஹஜ்ஜத். ஏனென்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் வழிகாட்டியிருக்காங்க. தூங்காமலும் தொழுதிருக்கின்றார்கள், தூங்கி எழுந்தும் தொழுதிருக்கின்றார்கள். சில நேரங்கள்ல இரவு பூரா நின்று வணங்கினார்கள். ஹதீஸ் சொல்றதுக்கு இரவு பூரா நின்று தூங்கவே இல்லை, அன்னைக்கு நின்று வணங்கி இருக்கின்றார்கள். இன்னும் சில நேரங்கள்ல கடைசி நேரத்தில் எழுந்திருப்பார்கள், நல்லா தூங்கிடுவாங்க, அயர்ந்து தூங்கிடுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஹதீஸ்ல ஃபஜ்ர் தொழுகை விட்டுட்டாங்க. ஒரு சம்பவம், ஃபஜ்ர் தொழுகை என்ன செஞ்சாங்க? தூங்கி விட்டுட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்பா தூங்குனா எந்திரிச்சு எழுப்பி விட்டுரு, ஏன்னா அவங்க பாங்க சொல்லணும், கொஞ்சம் அலாரம் மாதிரி பிலால்கிட்ட சொல்லிட்டு படுக்கிறாங்க. பிலாலும் சேர்ந்து தூங்கிடுறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, பிலாலை என்ன இப்படி செஞ்சுட்டியா அப்படின்னு. உங்களை எந்த தூக்கம் ஆட்கொண்டதோ அதுதான் என்னையும் ஆட்கொண்டு விட்டது அப்படின்ட்டாங்க. சரி வாங்க அப்படின்ட்டு வேற இடத்த மாத்தி அங்க போய் தொழுதுருக்காங்க. அப்ப தஹஜ்ஜத் அந்த இடத்துல என்ன செய்யும்? ஒண்ணு இரவுல தூங்குறதுக்கு முன்னாடியே தொழுதுட்டு படுத்திருப்பாங்க, அல்லது தொழுகாமலும் இருந்திருக்கலாம், எழுந்து நம்ம தொழுது கொள்ளலாம் என்று இருந்திருக்கலாம். இப்ப தொழுது, அதாவது இந்த பயம் ஒரு மனிதருக்கு இருந்தால், நம்ம எழுந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு மனிதருக்கு இருந்தால், இரவுலே தொழுது என்ன செய்ய வேண்டியதான்? படுத்த வேண்டியதான். வித்திரை மட்டும் சில நேரங்கள்ல முன்னாடி தஹஜ்ஜத் தொழுவாங்க, வித்திர் தொழுகை மட்டும் என்ன செய்வாங்க? கடைசி நேரத்தை தொழுவாங்க, ஃபஜ்ருக்கு முன்பு. அப்ப பல ரீதியில் அவங்க தொழுது நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அது சுருக்கமாக இரவு தொழுகை என்பதை நீங்க இஷாவுக்கு பின்னாடி தொழுதாலும் சரி, அல்லது தூங்கி எழுந்து தொழுதாலும் சரி, அதற்கு பேர் என்னதான்? இரவு தொழுகை. தூங்காமல் தொழுது அதற்கு பேர் இரவு தொழுகை, தூங்கி எழுந்து தொழுதால் அதற்கு பேர் தஹஜ்ஜத். தொழுகை ஒண்ணுதான், 8 ரக்காத் தான். இதை நாம ஹதீஸின் மூலியமாக மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், என போட்டு குலைக்கிறாங்க. சரி, அடுத்ததாக அதைத்தான் முதலாவது ஒரு பண்பு, தன்னை சாலிஹ், நம்ம மனுஷனுடைய பேர் சாலிஹ் தான். அப்ப சாலிஹ் ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன இருக்கணும்? சாலிஹான லட்சியங்கள், இரவிலே தொழுவக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஆனா அல்லைலே வஹும் யஸ்ஜுதூன், அவர்கள் தொழுவார்கள். அதற்கடுத்து யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வை முழுமையாக நம்புவார்கள், இரண்டாவது பண்பு. மூன்றாவதாக மறுமையை நம்புவார்கள். அல்லாஹ்வை நம்புவார்கள், மறுமையும் நம்புவார்கள். ஈமான் இதுல வந்தது. சரி, அடுத்து நாலாவது ஒன்று, யஅமுரூன பில் மஅரூஃபி, நன்மையை ஏவுவார்கள் மக்களுக்கு, வ யன்ஹவுன அனில் முன்கரி, தீமைகளை தடுப்பார்கள். வெறும் நன்மையை மட்டும் ஏவிக்கிட்டு இருந்தா அவர் சாலிகல்ல. ஏன்னா சில பேர் அப்படி செய்றாங்க, நம்ம நன்மையை சொல்லிக்கிட்டே இருப்போம், எப்படி ஒளி வந்தால் இருள் வெளியேறி விடுகின்றதோ, தத்துவத்தை பாருங்க, ஒளி வந்தால் எது நீங்கிறோம்? இருள் போயிடும். அதனால நன்மையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்டா எது போயிடும்? இருள் போயிடும், தீமைகள் போயிடும். ஆனா அந்த மாதிரி சொல்லி 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 இப்ப வளர்த்ததன் காரணமாக எந்த ஊர்லயும் விதத்து இது வரைக்கும் போகல. சந்தனக்கூடு கொண்டாடுற ஊருக்கு கொண்டாடிட்டே இருக்கிறாங்க, அவங்க நன்மையை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சந்தனக்கூட கொண்டாடக்கூடாது என்று தெளிவாக சொல்லுகின்றார்கள் என்றால் சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க இந்த நம்பிக்கை இருக்காங்களே, நம்ம நன்மையை சொல்லிக்கிட்டே இருப்போம், தீமையை பத்தி பேசாம இருப்போம். நன்மையும் சொல்ல வேண்டும், தீமையும் அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? எடுத்து சொல்ல வேண்டும். தீமை சொல்லும் போதுதான் பிரச்சனையை உருவாகும். தீமைகளை சொல்லும் பொழுதுதான், இது தீமை என்று சொல்லும் பொழுதுதான் பிரச்சனை வரும். வெறும் நன்மை மட்டும் சொல்லிக்கிட்டா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. தொழுக வாங்கன்னு கூட்ட வர்றாங்க, சிலப்போ அவங்க வர்றோம் அப்படின்றாங்க. தொழுகாம தான் பெரிய தண்டனைங்க, கண்டிப்பா இங்க தொழுகு வரணும்
வீட்டுல தொழுவு சொல்லுங்க, வீட்டுல பாத்தியா வராதீங்க அப்படின்னு சொன்னாதான் பிரச்சனையே வரும். ஆகையினால் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய பண்பும் அவரிடத்தில் என்ன செய்ய இருக்க வேண்டும். தீமை என்று சொன்னால் மார்க்கத்தில் எது தடை செய்யப்பட்டதோ அவைகளை தடுக்க வேண்டும். சரி, அடுத்த ஆறாவது நன்மையான செயல்களில் தீவிரமாக இருப்பார்கள், போட்டி விடுவார்கள். நன்மையான செயல்கள், நன்மையான செயல் என்று சொல்ல கடமை அல்லாத மற்ற நன்மைகள். இப்ப லவா தொழுகை இருக்குது, அந்த தொழுகை சொல்லுவாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகை சொல்லுவாங்க, மற்ற தர்மங்கள் செய்வாங்க, பிற மக்களுக்கு நன்மைகளை சொல்வார்கள், நன்மைகளை ஏவுவார்கள். இது போன்ற பண்புகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் யாரு? அவர்தான் சாலிஹ். அப்ப முஸ்லிம் என்பது வேறு, சாலிஹ் என்பது வேறு. இப்ப இந்த சாலிகளிடத்தில் இன்னொரு கூடுதலான ஒரு பண்பையும் அல்லாஹ் சொல்கின்றான். நம்ம முத்தகி இறையச்சம் சொல்றாங்கல்ல, அதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கின்றான். இவர்கள் தான் சாலிஹீன்கள். எனவே எந்த நன்மையை இந்த சாலிஹீன்கள் செய்தாலும் சரி அல்லாஹ் அதை மறுக்கவே மாட்டான். அல்லாஹ் அந்த நன்மையை என்ன செய்ய மாட்டான், மறுத்துறமா நன்மை ஏற்றுக்கொள்வான். இந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் செய்கின்ற அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் என்ன செய்வான், அங்கீகரித்துக் கொள்ளுவான். வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன். இறையச்சம் உள்ளவர்களே அல்லாஹ் மிக அறிந்தவன் அப்படிங்கிற. அப்ப இறையச்சம் உள்ளவர்களே அல்லாஹ் அறிந்தவன் அப்படிங்கிறது இவர் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு பார்த்தீங்களா, நன்மையான செயல்கள், பிறருக்கு நன்மையை சொல்லுவது, தீமையை தடுப்பது, இரவு நேரங்களில் தொழுவது, தர்மங்கள் செய்வது, இந்த தர்மங்கள் இவைகள் எல்லாம் செய்யும் பொழுது என்ன இருக்கணும், இறையச்சம் இருக்கணும். இறையச்சம் எங்க இருக்கின்றது? இதயத்திலே இருக்கின்றது. இஹ்லாஸ், மன தூய்மை. பிறர் புகழ், பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ, பிறகு நம்மளை பெரிய தர்மகர்த்தா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது பிறர் ஒரு பெரிய வணக்கசாலி, ஒரு இரவெல்லாம் நின்று தொழுகிறாரு, இரவுல 2 மணிக்கு எந்திரிச்சாரு, இரவுல 4 மணிக்கு எந்திரிச்சு தொழுகிறாரு, இப்படி பிறர்கள் பேசுவதற்காக வேண்டிய ஒருவர் செய்தால் அவர் சாலிஹுடைய கேட்டகரிக்கு வரமாட்டார். அப்ப அவருடைய எல்லா செயல்களும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்மையான செயல்கள் அத்தனையும் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா இறையச்சம் வெளிப்படையே தெரியாது. அதனால அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது 115வது வசனத்தை எப்படி முடிக்கின்றான் என்று சொன்னால், நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் மறுக்க மாட்டான், அதை ஏற்றுக்கொள்வான். வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன். இறையச்சம் உள்ளவர்களை அவன் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். அவ இறையச்சத்தோடு செய்கின்ற அந்த இஹ்லாஸோடு செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இருக்கின்றது. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதர் யாரு? சாலிஹ். அப்ப ஒரு மனிதரை சாலிஹ் என்று சாதாரணமா சொல்ல முடியுமா? யாருக்கு தெரியும்? அது இறையச்சத்தோடு சம்பந்தப்படுத்திட்டு அல்லாஹ் இறையச்சத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அல் தக்வா ஆகுனா, இறையச்சம் உள்ளத்துலதான் இருக்கும். வெளிப்படையா இருக்கக்கூடிய செயலியை வச்சு நீங்க எந்த ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்ப ஒருத்தரை பார்த்து சாலிஹிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவர் இறை நெருக்கத்தை பெற்றுவிட்டார், அவுலியா. இதை விட அடுத்த தரஜா, இதை விட அடுத்த தரஜா எது? அவுலியாங்கிற வார்த்தை. அது ரொம்ப நெருக்கத்தை பெற்றவர்கள். நம்ம எப்படி ஒரு மனிதரை இறை நெருக்கத்தை பெற்றுட்டான்னு சொல்ல முடியும்? சாலிஹின்னதே ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. முஸ்லிம் சொல்லிக்கலாம், முஸ்லிம் எல்லா பேரையும் சொல்லலாம். காலத்தில் ஆராப ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூல அஸ்லம்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். சூரா ஹுஜராத்ல சொல்லும் பொழுது அந்த ஒரு கிராமவாசிகள் வர்றாங்க, வந்து அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, காலு ஆமன்னா, நாங்க எல்லாம் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொல்லி அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லினார், குல் நபி நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், லம் துமினு, நீங்க ஈமான் கொள்ளல, வலாக்கின் கூல அஸ்லம்னா, நாங்க முஸ்லிம்னு சொல்லுங்க. இன்னும் உங்கள்கிட்ட என்ன வரல? ஈமான் வரல, சாலிஹான செயல்கள் இன்னும் வரல, நன்மையான செயல்கள், இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய இஹ்லாஸான செயல்கள் இன்னும் வரல. அதனால் நீங்கள் இன்னும் முஸ்லிம் என்ற கேட்டகரியில் தான் இருக்கின்றீர்கள். முஸ்லிம் யாரை வேண்டாலும் சொல்லலாம், எல்லோரையும் சொல்லலாம். ஆகையினால் அந்த தரஜாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் சாலிஹ் என்ற ஒரு வார்த்தையை ஒரு மனிதனுக்கே சொல்ல முடியாது என்று இருக்கும் பொழுது அவுலியாங்கிற வார்த்தையை சர்வ சாதாரணமா நம்ம ஒருத்தர் சொல்லி அந்த இதுல ஒருத்தர் அடங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிப்பட்டு அங்கு போய் விழுந்து அவருக்கு உதவி கேட்கிறது. அவுலியாங்கிற அவர் என்னன்னா அவ்வளவு நெருக்கத்தை பெற்றுட்டாங்க. நெருக்கத்தை பெற்றது எப்படி தெரியும் நமக்கு? யாரு சொல்லி கொடுத்தா? அதுக்கு என்ன வரலாறு இருக்குது? யாரை சொல்லலாம்? சஹாபாக்களை சொல்லலாம். அவர்கள் நெருக்கத்தை பெற்றவர்கள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அவர்களே அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், வரலு அன்ஹு, அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள்.
இவர்கள் சஹாபாக்கள் அத்தனை பேரும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை சொல்லும் பொழுது என்னுடைய தோழர்களை யாரும் விமர்சனம் செய்யாதீர்கள் அப்படின்ட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சாரி வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சானின் உலாயிக, யார் ஆரம்ப காலத்தில் வந்த அன்சாரி ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவர்களை பார்த்து வந்த அந்த அன்சாரி தோழர்கள், அதை தொடர்ந்து வந்து பின்னாடி வந்த ஹிஜ்ரத் செய்தவர்கள், மக்காவில இருந்து முதல்ல ஹிஜ்ரத் செய்தவங்க ஒரு குரூப், அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்தவங்க அடுத்த குரூப், இவர்களும் யார் இந்த முஹாஜிரை பார்த்து அன்சாரிகள் ஆரம்பமா வந்தார்கள் அவர்களும், அவர்களை பார்த்து அடுத்தடுத்து வந்தார்களே அந்த ஒட்டுமொத்த சஹாபிகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல அங்கீகரித்து விட்டான். அவங்க தப்பு செஞ்சாங்களா, அதை பத்தி நீ பேசாத, விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்ட்டான். அவங்களை பற்றி எந்த வாயும் நாம திறக்க கூடாது. அந்த ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டேன், நான் அங்கீகரித்து விட்டேன். அதற்கு சில காரணங்களும் அல்லாஹ் வைக்கும். என்ன சொல்லினான், அதாவது அவர்கள் நெருக்கடியான அந்த நேரத்தில் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு சதி கும்பல் இருந்தது. அந்த சதி கும்பலுடைய அந்த நிலையிலும் தங்களுடைய ஈமானை பாதுகாத்தனர் அல்லவா, அதற்காக வேண்டி அவருடைய செயலை நான் அங்கீகரித்தேன், எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டேன் அப்படின்ட்டேன். ஆகையினால் அந்த சஹாபிகள் யாரு, சாலிஹீன்கள் சொல்லலாம், முத்தகீன்கள் சொல்லலாம், அவுலியாக்கள் சொல்லலாம். மற்றவர்கள் முஹீதுல் வந்திருக்காரு, இவங்கள யாரு, ஒருத்தர் கேட்டாரு என்கிட்ட, நீங்க இந்த முஹீதுல் வந்திருக்காருன்னா ரசூலுல்லாஹ் இல்லையான்னு கேட்டாரு. முஹீதுல் வந்திருக்காரு, அவர் எந்த அவர் வரலாறே தெரியாம இருக்காரு நம்ம ஆளுங்க. முஹீதுல் வந்திருக்காரு, ரசூலுல்லாஹ் இறந்து ஒரு 700 வருஷத்துக்கு பின்னாடி வந்தவர். அவரை பற்றி நம்ம என்ன செய்யறோம், உலகத்துக்கே அவர் தான் அவுலியா அப்படின்னு. ஆக அந்த சப்ஜெக்ட் வேற. ஆக சுருக்கமாக நாம யாரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, அவர் அவுலியா இவர் அவுலியா, சரி அவங்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்காம இதே சஹாபாக்களை வச்சுக்குவோம். சஹாபாக்களுடைய பேரை கேட்டு அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய பொருத்தத்தினால் அல்லது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பேரை சொல்லி அவருடைய பொருட்டால் என் பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றி வைப்பாயாக, என் கஷ்டங்களை போக்குவாயாக கேட்கலாமா? கேட்கறதுக்கு அனுமதியே இல்லை. யாரும் யாரும் என்ன சென்றது பரிந்து பேச முடியாது. பரிந்து பேசுவதெல்லாம் எங்கதான் இருக்குது, மறுமையில தான் இருக்குது. இந்த உலகத்துல மௌத்தானாங்கன்னா முடிஞ்சுச்சு, அவருடைய மௌத்து மண்ணோடு போய் அவரு அதாவது ஜிஹாது செய்து மரணித்திருந்தால் அவர்கள் சொர்க்கத்திலே பறவையை போன்று உலாவிக் கொண்டிருப்பார்கள். நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த கபர்ல வந்து துவா செய்யறாங்க, அவருக்கு நம்ம அவருடைய துவாவெல்லாம் அல்லாட்ட கேட்டு இவருக்கு வசீலா செஞ்சு வைப்போம், இவருக்கு பரிந்துரை பண்ணுவோம், அல்லாட்ட இருந்து இவர்கிட்ட கேட்டு கொடுப்போம். அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்க, சொர்க்கத்தில் பறவைகளை போன்று அவர்கள் சுற்றி கொண்டு இருப்பார்கள். சரி, போர்க்களத்தில் மரணிக்காத சாலிஹீன்களா இருக்கலாம் அல்லது அவுலியாக்களா இருக்கலாம், இவருடைய நிலைமை என்ன, அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். எப்படி உறங்குவார்கள், புது மாப்பிளை போட்டு இவர்கள் தட்டி எழுப்ப வேண்டியதான். மணி அடிச்சு கடவுளை எழுப்புறான்ல, அது மாதிரி இவர் என்ன செய்யறாரு, அவர் தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறார். அவளையாவே எனக்கு துவா செய்யுங்க, என்ன அர்த்தத்துல போய் கேட்கலாம்னு தெரியல. ஆகையினால் அவர்கள் எப்படி தூங்குறாங்க, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்றார்கள். எது வரைக்கும், பர்சகல அது ஒரு உலகம், அது அந்த பர்சகலை தூங்கின்றார்கள். அவங்களுக்கே தெரியாது என்ன நடக்கிறது, ஆழ்ந்த தூக்கத்தில். இவரு போய் கேட்கிறாரு, நம்ம அப்துல் காருடைய மகன் அப்துல்லா வந்து என்கிட்ட துவா கேட்டாரு, யா அல்லாஹ் அவருடைய தேவை நீ நிறைவேற்றி வைங்கன்னா குர்ஆனுடைய வசனத்துக்கே மாற்றம். அல்லாஹ் சொல்ற அவங்களுக்கு தெரியும், ஐயா ஐயான இபாஅத்துன், எப்பொழுது எழுப்பப்படுவோம் என்று அவர்களுக்கு தெரியாதாம். அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு கேட்டா என்ன தெரியும்? அப்ப இது எவ்வளவு பெரிய குற்றம்னு பாருங்க. ஆகையினால் இந்த மாதிரி நாம யாரையும் என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணவே கூடாது, முஸ்லிம்னு சொல்லிக் கொள்ளலாம். சரி, இதுதான் சாலிஹீன்களுடைய பண்பாக இருக்கின்றது. இந்த சாலிஹீன்கள் தன்னை நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. அந்த சிரமப்பட்ட நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த துவா கேட்டிருக்காங்க, இறைவா என்னை சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் சேர்த்து இன்ஷா அல்லாஹ். இந்த நபிமார்கள், ஒரு சில நபிமார்கள் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். அந்த நபிமார்கள் யார் தங்களை சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் சேர்ப்பாயாக என்று சொன்னார்களோ அந்த வரலாறை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடராக கேட்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்குவானாக என்று கேட்டு